தேமுதிகவின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் வழக்கத்திற்கு மாறாக வரக்கூடிய 30ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ளது. பொதுவாக தேமுதிகவின் முக்கிய கூட்டங்கள் சென்னையில் நடைபெறுவது வழக்கம். முதல் முறையாக கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தருமபுரியில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமையகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வெள்ளிச்சந்தை கேவி மஹாலில் வரக்கூடிய 30ஆம் தேதி கட்சியின் தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்தும் கட்சி வளர்ச்சி மற்றும் எதிர்கால அரசியலில் முக்கிய முடிவுகள் மற்றும் திட்டங்கள் குறித்தும் கலந்து ஆலோசித்து சிறப்புரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இதர மாநில நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று தேமுதிக தலைமையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசியல் ரீதியாக குழப்பம் ஏற்படுத்தவே அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்படுவதாக திமுக சட்டத்துறை செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான என்.ஆர். இளங்கோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2013ஆம் ஆண்டு வங்கிகளில் பெறப்பட்ட கடன் சம்பந்தமாக சோதனை என்றும் 12 வருடங்களுக்கு பிறகு இதை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அரசியல் அமைப்பின் பால் திராவிட முன்னேற்றக் கழகமும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் எழுப்பிய நியாயமான கோரிக்கைகளை எதிர்கொள்ள இயலாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதும் அதனுடைய அமைச்சரவை மீதும் களங்கம் கற்பிக்கவே இதுபோன்ற காலம் கடந்த சட்டத்தின் பால் அல்லாத சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சோதனையை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் என்றும் என்.ஆர். இளங்கோ தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் திங்கட்கிழமை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலே போகும்போது பெரும்பாலும் நமக்கு வறண்ட வானிலை தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது கரைக்கு அருகே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மத்திய வங்கக்கடல் பகுதியிலிருந்து அங்கிருந்து நேரம் மேலே போறதுனால பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கு தான் வாய்ப்பு இருக்கும். சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார்.